ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதினா வச்சு எப்படி சிம்பிளாக ஒரு பிரியாணி செய்யுதுன்னு பார்க்க போகலாம். இதனோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி 2. ஃபஸ்ட்டு எப்படின்னா, பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சு காலைல வேக வச்சு தனியாக எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இது ரைஸை வடிக்கிறதுனாலும் சரி, குக்கரில் வைக்கிறதுனாலும் சரி ஒரே பேட்டர்ன் தான். பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஜாதி பத்திரி, கிராம்பு எல்லாம் போட்டு ரைஸை போட்டு வேக வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு மிக்சியில் புதினா சுத்தமான புதினா எடுத்து நல்லா கழுவிட்டு அதை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு பல் இஞ்சி, 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, அப்புறம் 4 முந்திரி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஓரமாக எடுத்து நீட்டாக வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு சாதம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இது ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது ஏன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக பிரியாணி மாதிரி நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படின்னா, ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எப்போதும் நம்ம பிரியாணி தாளிப்போம்ல அதே மாதிரி தான், ஒரு பட்டை, கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, அப்புறம் ஜாதி பத்திரி எல்லாம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வெங்காயத்தை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அதோட பச்சை மிளகா போட்டுருங்க, நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் போட்டுக்கோங்க. கேப்சிகம் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சால்ட் போட்டுக்கோங்க. வேக வச்ச பட்டாணியை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த புதினா பேஸ்ட்டு அது அதில் போட்டுக்கோங்க. பிரியாணி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பிரியாணி பவுடர் எப்படி செய்யறதுன்னு என்னோட அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ரைஸ் போட்டு விட்டு நல்லா கிளறி விடுங்க. டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஆயில் வேணால் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி கொஞ்சம் வறுத்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொரியண்டர் லீவ்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை வராது. மென்ட்டு ஜென்ரலாகவே பொதுவாக ஸ்டொமக்கு ரொம்ப நல்லது. மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், பை ஃப்ரம் ஷங்கார்த்திகா. தேங்க்யூ ஸோ மச். பாய்.